See, a song for Saint Cecilia's Day. See, Saint Cecilia, she is considered as a patron of music. ஸோ மியூசிக் உடைய பேட்டர்னாக குறிக்கிறாங்க. ஸோ நம்ம மித்தாலஜியில் பார்த்துருப்போம் ஆர்ஃபியஸ். ஆர்ஃபியஸ் இஸ் அ காட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு மித்தாலஜியில் பார்த்துருப்போம். ஸோ இந்த கிறிஸ்டியானிட்டி, ஓகேவா, ஸோ அக்கார்டிங் டு கிறிஸ்டியானிட்டி, ஸோ இந்த சிசிலியாவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சென்ட் சிசிலியாவை, ஸோ ஷீ இஸ் அ கன்சிடர்ட் அஸ் அ பேட்டர்ன் ஆஃப் மியூசிக். ஸோ இங்கே ரெண்டு பேருமே ஞாபகம் வச்சுக்கணும், ஆர்ஃபியஸும் ஞாபகம் வச்சுக்கணும், பிகாஸ் இந்த போயமுடைய எண்டிங்கில் ஆர்ஃபியஸுடைய ரெஃபரன்ஸும் வரும். ஓகே. See, a song for Saint Cecilia's Day. It was published in 1687. See, it is the first of two odes written by John Dryden. See, நல்லா கவனிக்கணும், ஜான் ட்ரைடன் 2 ஓட்ஸ் எழுதியிருக்காரு. எதுக்காகனா சென்ட் சிசிலியாக்காகவே, சென்ட் சிசிலியாஸ் டேக்காகவே. சி அந்த லைனே நீங்கள் பார்க்கலாம். சென்ட் சிசிலியாஸ் டேனா என்ன அர்த்தம்னா, சென்ட் சிசிலியாஸ் டேஸ்ன்றது ஒரு இட்ஸ் அ செலிப்ரேஷன். ஸோ அது ஒரு திருவிழா, ஓகேவா. அந்த நாளை செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காகவே அவங்களுக்கு ஹானர் பண்ணணும், அவங்கள ப்ரைஸ் பண்ணணுன்ற நோக்கத்தில் போயட்ரி எழுதுவாங்களாம். ஸோ இது கிட்டத்தட்ட அது ஒரு காம்படிஷனாகவே நடந்துட்டு இருந்துச்சு, ஓகேவா. ஸோ ஜான் ட்ரைடன் வந்து பார்த்தீங்கன்னா 2 எழுதியிருக்காரு, 2 ஓட்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அதில் ஒன்று எ சாங் ஃபார் சென்ட் சிசிலியாஸ் டே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர்ஸ் ஃபீஸ்ட். ஸோ இதுவுமே சென்ட் சிசிலியாஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எழுதப்பட்ட இன்னொரு போயம். ப்ளீஸ் ரிமெம்பர், 2 போயம் அவர் எழுதியிருக்காரு. மேபி இந்த மாதிரியான கம்பேனியன் போயம்ஸை பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்கலாம். ஓகே. ஸோ அலெக்சாண்டர்ஸ் ஃபீஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா சென்ட் சிசிலியாஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுற நோக்கத்தில் எழுதப்பட்ட போயம் தான். பட் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது எ சாங் ஃபார் சென்ட் சிசிலியாஸ் டே. ஸோ இந்த சாங் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ரிட்டன் ஃபார் த ஆனுவல் ஃபெஸ்டிவல் ஆஃப் சென்ட் சிசிலியாஸ் டே. ஸோ சென்ட் சிசிலியாஸ் டேவுடைய ஆனுவல் ஃபெஸ்டிவலுக்காக எழுதப்பட்ட போயம் இது. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் 22 நவம்பர். இந்த டேட்டை பேஸ் பண்ணி கேள்வி வரலாம். ஸோ என்னைக்கு சென்ட் சிசிலியாஸ் டேவுடைய திருவிழாவை கொண்டாடுறாங்க, அந்த ஃபெஸ்டிவல் என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்ற மாதிரியான கேள்வியும் வரலாம். ஸோ நவம்பர் 22 ஸோ லண்டனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விமரிசையாக 1683 1703 வரைக்கும் நடந்திருக்கு, ஓகேவா. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா we can find different poems. வேற ஈவன் நஹும் டேட் கூட எழுதியிருக்காரு, ஓகேவா. ஸோ அந்த ஓடு வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதின எ சாங் ஃபார் சென்ட் சிசிலியாஸ் டே, இட் வாஸ் ஸ்பான்சர்ட் பை மியூசிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன். அது மட்டும் இல்லை, இட் வாஸ் செட் டு மியூசிக். அதாவது சாங்காக இதை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக்கை கிரியேட் பண்ணி அதை பாட்டாகவே கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இட் வாஸ் செட் டு மியூசிக் ஆல்சோ. ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், அலெக்சாண்டர் போப் கூட ஓட் ஆன் சென்ட் சிசிலியாஸ் டேன்னு எழுதியிருக்காரு, ஓகேவா. ஸோ சென்ட் சிசிலியாஸ் டேஸ்க்கு வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க, நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அலெக்சாண்டர் போப்பும் எழுதியிருக்காரு. ஸோ இந்த நாளை செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக அலெக்சாண்டர் போப் எழுதின போயம் டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட் ஆன் சென்ட் சிசிலியாஸ் டே. ஆனால் ட்ரைடன் எழுதினது எ சாங் ஃபார் சென்ட் சிசிலியாஸ் டே, பட் இட் இஸ் ஆல்சோ என் ஓடு, ஓகேவா. இதுவுமே ஒரு ஓட் தான். ஓட் இஸ் நத்திங் பட் அட்ரஸிங் டு சம்திங் ஆர் டு சம் ஒன். ஓகே. சி திஸ் சாங் எ சாங் ஃபார் சென்ட் சிசிலியாஸ் டேஸ்ன்றது இட்ஸ் அ பிண்டாரிக் ஓடு. சி பிண்டாரிக் ஓடுக்கும் ஹொரேஷியன் ஓடுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் திஸ். வாட் இஸ் பிண்டாரிக் ஓட், வாட் இஸ் ஹொரேஷியன் ஓடு. சி பிண்டாரிக் ஓடுங்கிறது ஒரு ஃபார்மலான தியேட்ரிக்கல் டைப்பில் இருக்கும். அண்ட் பிண்டாரிக் ஓட் செலிப்ரேட்ஸ் பப்ளிக் அச்சீவ்மெண்ட்ஸ். அதாவது பப்ளிக் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னது, இப்போ சாங் ஃபார் சென்ட் சிசிலியாஸ் பொதுவான விஷயம், ஓகே. ஒரு பப்ளிக் ஃபெஸ்டிவல், யாரையாவது ஹானர் பண்ணுற மாதிரியோ காட்ஸை ஹானர் பண்ணுற மாதிரியோ எழுதப்படுற ஒரு ஓடுக்கு பேர் பிண்டாரிக் ஓடுன்னு பேர். அப்போ பொதுவான விஷயங்களை எய்ம் பண்ணி எழுதப்படுறது. ஆனால் ஹொரேஷியன் ஓடுங்கிறது என்னென்னா இட் இஸ் பர்சனல், ரிஃப்ளெக்டிவாக இருக்கும், பர்சனல் தீமை பேஸ் பண்ணி இருக்கும், அது ஹொரேஷியன் ஓடு. அப்போது இது எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுன்னா இட் ஃபோக்கஸஸ் ஆன் இன்டிமேட் தீம்ஸ், ஓகேவா. அப்போது இப்போ இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது சென்ட் சிசிலியாஸ் டேஸுங்கிறது என்னென்னா இட்ஸ் அ பிண்டாரிக் ஓட். வாட் இஸ் த ஐடியா ஆஃப் த போயம். சி இந்த ஓடு பார்த்தீங்கன்னா எ சாங் ஃபார் சென்ட் சிசிலியாஸ் டே, இட் செலிப்ரேட்ஸ் த பவர் ஆஃப் மியூசிக், த டிவைன் பவர் ஆஃப் மியூசிக். நம்ம சொல்லுவோம் இல்லையா, இசை எல்லாத்துலேயும் இசை இருக்குது அப்படின்னு கூட நம்ம ஒரு காமெடியில் பார்த்துருப்போம், ஓகே. இசை தூணில் இருக்குது, துரும்புலும் இருக்குது, ஓகேவா.
ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இதில் வந்து மியூசிக்கினுடைய பவரை பற்றி பேசுகிறது தான் இந்த போயம். ஸோ டிவைன் பவர்னு சொல்கிறார். மியூசிக்கு என்ன இருக்குன்னா டிவைன் பவர் இருக்குது. ஸோ இ டிஸ்கிரைப்ஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. எது ட்ரம்ஸு, ஆர்கன்ஸு, ஃப்ளூட்டு, லூட்டு, இந்த மாதிரி நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் டிஸ்கஸ் பண்ணுறாரு இந்த போயமில் த போயட். ஸோ ஆல் தீஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் அ காஸ்மோஸ். இந்த பிரபஞ்சத்தையே என்ன பண்ணுன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? த மியூசிக் ஹேஸ் அ ஸ்பிரிச்சுவல் அண்ட் இமோஷனல் இம்பேக்ட். ஓகே, ஸோ இதுதான் மெயின் ஐடியா. இந்த போயம் வந்து ஐ டோல்டு இட் வாஸ் செட் டு மியூசிக்னு சொன்னோம் இல்லையா? யார் வந்து இது மியூசிக்காக செட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியன் கம்போசர் டிராகி. ஓகே, ஸோ டிராகின்றவர் தான் இட்டாலியன் கம்போசர். ஸோ ஹீ இஸ் அ ஒன் ஹூ செட் திஸ் போயம் டு மியூசிக். ஓகே, ஸோ ட்ரைடனோட இந்த போயம் உடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஹூ இஸ் சென்ட் சிசிலியா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். செயின்ட் சிசிலியா யார் அப்படின்னா இட்ஸ் அ லெஜெண்டரி கேரக்டர். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு லெஜெண்ட் ஷி வாஸ் அ ரோமன் வேர்ஜின். சரி, ரோம் நகரத்தில் இருந்த ஒரு வேர்ஜின். ஷி வாஸ் ஃப்ளரிஷிங் அண்டர் மார்க்கஸ் ஆர்லிஸ் ஆண்டனிஸ். ஓகேவா? மார்க்கஸ் ஆண்டனியஸ் உடைய பீரியடில் வாழ்ந்தவங்க தான் செயின்ட் சிசிலியா. ஷி வாஸ் அ கிறிஸ்டியன் and she was devoted to Christian God. Okay, so she used to praise God. She is very moral, and she married a man called Valerianus. ஆனால் அந்த வேலரியன்ஸ் யாரா? ஹீஸ் அ பேகன். பேகன்ஸுக்கும் கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் வந்து தே ஃபாலோட் எ கன்ஸ்ட்ரக்டட் ரிலிஜன், ஒரு கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்க. அப்போது இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேகன்ஸ் யார் அப்படின்னா அவங்க வந்து தே யூஸ் டு தே அதர்வைஸ் கால்ட் எஸ் அ பாலித்தீசம். பேகனிசமுக்கு பாலித்தீசம்னு சொல்லுவாங்க. பாலித்தீசம்னா ஒரு பர்டிகுலர் ஒரு கடவுளை ஒர்ஷிப் பண்ணாமல் நிறைய கடவுளை ஒர்ஷிப் பண்ணுறவங்க தான் பேகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்மலான ஒரு ரிலீஜியன் கிடையாது. ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த பேகன் சொசைட்டியை சார்ந்த வேலரியானஸ்ன்றவ தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஷீ கன்வெர்டட் ஹிம் டு கிறிஸ்டியானிட்டி. ஸோ அந்த அவருடைய ஹஸ்பண்டையும் அவரோட பிரதரையும் கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல் த்ரீ வேர் மார்டிர்ஸ். அந்த செப்டிமஸ் செவேரியஸ் பீரியடில் பார்த்தா தேவர் மார்டிர்ஸ். மார்டிர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா ஸோ பேகனாக இருந்த இவங்களே ஃப்யூச்சரில் தேவர் டிவோட்டட் டு காட், அந்த கிறிஸ்டியானிட்டிக்கு டிவோட்டடாக இருந்து தே பிகேம் மார்டிர்ஸ். மார்டிர்ஸ்னால் ஒன் ஹூ வேர் கில்டு ஃபார் த ஃபெய்த் ஆஃப் ரிலிஜன். அந்த ரிலிஜனுடைய ஃபெய்த்துக்காகவே அவங்கள வந்து பப்ளிக்காக கொன்று இருப்பாங்க. ஸோ தே வேர் கன்சிடர்ட் அஸ் அ மார்டிர்ஸ். ஸோ அந்த மாதிரி 3 பேருமே இறந்தவங்க தான். லைக் யாருன்னா சிசிலியாவும் சரி, அவருடைய ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்டோட பிரதர். ஸோ அதே மாதிரி இந்த சென்ட் சிசிலியாவை பற்றி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சாசருடைய செகண்ட் அன்ஸ்டேல்லையுமே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஓகே, இது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ சிசிலியாவை பற்றியே வேற ஒரு ரைட்டர் வந்து எந்த ஸ்டேலில் சொல்லியிருக்காருன்ற மாதிரியான கொஷின் வரலாம். சாசருடைய செகண்ட் அன்ஸ்டேலில் இருக்குது. So Cecilia was considered as a patroness of music and musicians, and it was believed that she is the one who invented the organ. ஸோ பியானோ சொல்லி ஆர்கன். ஸோ அந்த ஆர்கனை இன்வென்ட் பண்ணதே சிசிலியா தான் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ அந்த பேட்ரனஸுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்ச் வந்து கிரியேட் பண்ணுது. ஒரு ஃபெஸ்டிவலை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஃபெஸ்டிவலை தான் செலிப்ரேட் பண்ணும்போது மியூசிஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ தே யூஸ் டு ரைட் போயட்ரி அண்ட் தே யூஸ் டு செட் மியூசிக். எதுக்காகனா டு செலிப்ரேட் த டே. அந்த நாளை ஒர்ஷிப் பண்ணி அதை கொண்டாடுறதுக்காக தான் இந்த சாங்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க. ஸோ அந்த மியூசிக்கல் சொசைட்டி சொன்ன லண்டனில் அந்த மியூசிக்கல் சொசைட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. எதுக்காகனா பர்டிகுலர்லி மியூசிக்கல் சொசைட்டி ஃபார் செயின்ட் சிசிலியாஸ் டே அப்படின்ற நேம்லேயே இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1680. எதுக்காகனா ஒவ்வொரு வருஷமும் அந்த டேவை கொண்டாடுறதுக்காகவே. அந்த ட்ரெடிஷன் வந்து பார்த்திங்கன்னா 22 நவம்பர் அன்றைக்கி தான் வந்து செயின்ட் சிசிலியாஸ் டேன்னு கொண்டாடுறாங்க. இன்கேஸ் ஒருவேளை அது சண்டேவாக வந்துருச்சுன்னா அந்த சண்டேயில் கொண்டாட மாட்டாங்களாம், அடுத்த நாள் தான் கொண்டாடுவாங்க, விச் மீன்ஸ் மண்டே. ஓகே, ஸோ அண்ட் ஓட் வாஸ் கம்போஸ் ஈச் இயர். ஒவ்வொரு வருஷமுமே என்ன பண்ணுவாங்கன்னா தே யூஸ் டு கம்போஸ் அண்ட் ஓட், ஒரு பாட்டு எழுதுவாங்க. அதே மாதிரி அந்த பாட்டை மியூசிக்காக செட் பண்ணுவாங்க.
இதுக்கு முன்னாடி வந்த ஓட்ஸ், அதாவது ட்ரைடன் எழுதுறதுக்கு முன்னாடியே வந்த ஓட்ஸ் ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 1633லயும் வந்திருக்கு. 1684ல பார்த்தீங்கன்னா, ஓல்ட்ஹம் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. 1685ல பார்த்தீங்கன்னா, நஹும் டேட் எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாரி நெறைய ஓட்ஸ் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. பட் தே வேர் மாடஸ்ட் குவாலிட்டி விச் மீன்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸா இல்ல. ஆனா, ட்ரைடன் எழுதுனது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ ட்ரைடன் கம்போஸ்ட் த ஓட் ஃபார் 1687. அப்போ 1687வது வருஷத்துக்கு அந்த நாளை அந்த ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடுறதுக்காக இவர் எழுதுறாரு. அதுதான் டிராகி வந்து என்ன பண்ணாரா மியூசிக்கை செட் பண்றாரு. ஓகே, ஸோ நான் வில் மூவ் ஆன் டு த போயம். See, a song for Saint Cecilia's Day, it's an irregular ode. ஓகே, irregular மீன்ஸ் இது வந்து ரெகுலரான ஓட் ஃபார்மில் கிடையாது. விச் மீன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்சாஸ் வந்து சேமாக கிடையாது. we find varying stanzas. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் ஒவ்வொரு கவுண்ட் ஆஃப் லைன்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. அண்ட் யூ கேன் ஃபைண்ட் சேஞ்சிங் ரைமிங் ஸ்கீம்ஸ். அதே மாதிரி ரைம் ஸ்கீமும் சேமாக இல்லை. ஸோ ஈச் ஸ்டான்ஸா அது மட்டும் இல்லை, இந்த போயமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுமே டிஃப்ரெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி பேசியிருப்பார். ஸோ லைக் ஒரு ஸ்டான்ஸால் லூட்டை பற்றி, ஃப்ளூட்டை பற்றி, இன்னொரு ஸ்டான்ஸால் ட்ரம்பட்டை பற்றியோ, இன்னொரு ஸ்டான்ஸால் வந்து ட்ரம்ஸை பற்றி, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் ஒவ்வொரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி எழுதியிருப்பார். அதே மாதிரி த மியூசிக் தான் வந்து இந்த உலகத்தை கிரியேட் பண்ணுச்சு. அட் த சேம் டைம் இந்த உலகம் அழியறதுக்கும் மியூசிக் தான் காரணம் அப்படின்ற மாதிரி, விச் மீன்ஸ் இட் ஹேஸ் அ பவர் ஆஃப் கிரியேட்டிங் அண்ட் இட் ஹேஸ் அ பவர் ஆஃப் டிஸ்ட்ராயிங் அப்படின்னு இந்த போயமில் சொல்லியிருப்பார். ஸோ திஸ் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் த போயம். ஸோ ஐ டோல்ட் யூ இட்ஸ் அன் இர்ரெகுலர் வோட். சி, இந்த போயம் வந்து எப்படி டிவைட் ஆயிருக்கு ஸ்ட்ரக்சரலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் போயம் இஸ் டிவைடட் இன்டு செவரல் ஸ்டான்சாஸ், பர்டிகுலர்லி 7 ஸ்டான்சாஸ் அண்ட் அ கிராண்ட் கோரஸ். இப்படி தான் இருக்கும். நீங்கள் போயமே பார்த்தீங்கன்னா ஸ்டான்சா 1, ஸ்டான்சா 2 அப்படின்னு சொல்லிட்டு 7 ஸ்டான்சாஸ் இருக்கும். லாஸ்ட்டாக கிராண்ட் கோரஸ். அந்த கிராண்ட் கோரஸ் இன் த சென்ஸ் அந்த ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இட் வாஸ் செட் டு மியூசிக் இல்லையா, இது ஒரு பாட்டாக தான் என்ன பண்ணிட்டாங்க, அதை கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த கடைசியாக வரதை மட்டும் கோரஸாக எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க. ஓகேவா? ஸோ ஈச் ஸ்டான்ஸா ஹேஸ் டிஃப்ரெண்ட் லென்த் அண்ட் ஈச் ஸ்டான்ஸா ஹேஸ் டிஃப்ரெண்ட் ரைமிங் ஸ்கீம் அண்ட் ஈச் ஸ்டான்ஸா ரிஃப்ளெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் மியூசிக்கல் எஃபெக்ட்ஸ். நல்லா பார்த்து, ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் வித்தியாசமான லென்த்தில் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் வித்தியாசமான ரைமிங் ஸ்கீமில் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுமே ஒவ்வொரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் மியூசிக்கல் எஃபெக்டை கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அண்ட் இர்ரெகுலர் பிண்டாரிக் ஸ்ட்ரக்சர். அப்போ இதுக்கு பேர் தான் பிண்டாரிக். இர்ரெகுலர் ஒன்று, ஏன்னா இது ரெகுலராக கிடையாது. பிண்டாரிக்ன்றது என்னத்தும் ஒரு காமனான ஒரு பப்ளிக் ஃபெஸ்டிவலை தான் இது வந்து டீல் பண்ணுது. அதனால் இது பிண்டாரிக் கோட். சரி, ஒவ்வொரு ஸ்டான்ஸால் எதை பற்றிலாம் சொல்கிறாங்கன்றது ஒரு ஐடியா நமக்கு பார்த்தோன்னா ஈஸியாக புரியும் உங்களுக்கு போயம் போகிறதுக்கு முன்னாடி. சி, ஓப்பனிங் ஸ்டான்ஸால் இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் கிரியேஷன் த்ரூ மியூசிக், அதாவது காஸ்மோஸ், ஹவு த யூனிவர்ஸ் வாஸ் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா என்ன சொல்லுது, இட் டிஸ்கிரைப்ஸ் த கிரியேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் த்ரூ மியூசிக். மியூசிக்கால தான் இந்த உலகமே கிரியேட் ஆச்சு, விச் மீன்ஸ் த ஹார்மனி பிரிங்ஸ் ஆர்டர் அப்படின்றது டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. அதுக்கப்புறம் மிடில் ஸ்டான்ஸால் நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக சொல்கிறாரு இல்லையா, ஸோ ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும் ஒவ்வொரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொன்னேன். ஸோ ஒரு ஸ்டான்ஸாக ட்ரம்பட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ட்ரம்பட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இட் ரெப்ரசன்ட்ஸ் வார் அண்ட் ஹீரோயிசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயலின் பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் லவ் அண்ட் பேஷன். லூட் ரெப்ரசன்ட்ஸ் இமோஷன், ஸோ சாஃப்ட் இமோஷன்ஸ் அண்ட் டெண்டர்னஸ். அதே மாதிரி ஃப்ளூட் ரெப்ரசன்ட் சேட்னஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆர்கானை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அந்த ஆர்கன் வந்து இட் இஸ் அதை நம்ம முதல்லையே பார்த்தோம், இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தோம். ஆர்கன்ன்றது யார் வந்து இன்வென்ட் பண்ணாங்கன்னா சென்ட் சிசிலியா தான் அப்படின்ற மாதிரி நம்ம முதல்ல அந்த பாயிண்ட் பார்த்தோம். ஸோ ஆர்கன் ரெப்ரசன்ட்ஸ் டிவைன் மியூசிக். ஸோ விச் மீன்ஸ் இந்த ஆர்கன் நம்ம எங்கே பார்க்க முடியும், சர்ச்சில் பார்த்தலாம், சர்ச் கோயர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு ஆர்கான் இஸ் ரிலேட்டட் டு ரிலிஜன். ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கிற மாதிரி ஆர்கானுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனல் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ சிசிலியாவை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இட் ஹேஸ் த பவர் ஆஃப் டெஸ்ட்ராயிங் அப்படின்னு சொல்லி முடிப்பார். ஸோ திஸ் இஸ் வாட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த போயம். ஸோ
போயம் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 7 ஸ்டான்ஸாஸ் இருக்கு. ஒரு கோரஸோட முடியுது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ட பத்தியும், அது எஃபெக்ட்ட பத்தியும் பேசியிருப்பாரு. ஓகே. ஸோ நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் த போயம். ஸ்டான்ஸா 1. ஃப்ரம் ஹார்மனி, ஃப்ரம் ஹெவன்லி ஹார்மனி. ஸோ இங்க ஏன் வந்து 2வது வாட்டி திரும்பவும் ஹார்மனி அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, டு கிவ் எம்ஃபசிஸ். அழுத்தத்தை குறிக்கணுங்கிறதுக்காக, இம்பார்ட்டன்ஸை குறிக்கிறங்கிறதுக்காக 2வது வாட்டி திருப்பி சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வெறும் ஹார்மனின்னு சொல்றாரு. செகண்ட் ஹெவன்லி ஹார்மனின்னு சொல்றாரு. சி ஹார்மனி இஸ் நத்திங் பட் மியூசிக். ஸோ அப்போ டிவைன் மியூசிக் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹெவன்லி ஹார்மனி மீன்ஸ் டிவைன் மியூசிக். ஸோ ஃப்ரம் ஹார்மனி திஸ் யூனிவர்சல் ஃப்ரேம் பிகான். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அப்படி அந்த ஃபர்ஸ்ட் 2 லைனை வந்து சேர்த்து நீங்கள் படித்து பார்த்தா புரியும். அப்போது எங்கிருந்து இந்த உலகம் ஆரம்பிச்சது? திஸ் யூனிவர்சல் ஃப்ரேம் விச் மீன்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த உலகமே ஸ்ட்ரக்சர் ஆகி ஒரு ஆர்டராக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஹெவன்லி ஹார்மனி தான். ஸோ த யூனிவர்ஸ் பிகான் ஃப்ரம் டிவைன் மியூசிக். Third line. When nature underneath a heap of jarring atoms lay. See, அந்த ஜாரிங் ஆட்டம்ஸ் என்ன குறிக்குதுன்னா, ஆட்டம்ஸ் இந்த உலகம் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டை கூட நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஜாரிங் ஆட்டம்ஸ்ன்னு சொல்கிறார். விச் மீன்ஸ் ஜாரிங் ஆட்டம்ஸ் இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இட் ரெப்ரசன்ட்ஸ் டிஸார்டர். அப்போ என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில் இந்த உலகம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி தெர் வாஸ் நோ ஆர்டர், there was confusion, there was disorder. அப்போ இந்த நேச்சர் வந்து ஆர்டரா இந்த காஸ்மோஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சரா கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி டிஸார்டர்டா இருந்தது. there was a confusion. a heap of jarring atoms சொல்றாரு. அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே வெறும் குவியலா இருந்தது, ஆர்டரா இல்லை. காஸ்மோஸ் எல்லாமே ஆர்டரா பிரிக்கப்படலை. and could not heave her headன்றார். இந்த இடத்துல குட் நாட் ஹீவ் ஹர்ன்றது யாருன்னா இங்கே நேச்சர் சொல்கிறார். ஸோ ஆரம்பத்தில் நேச்சர் பேசிட்டார் இல்லையா, 3rd லைன்லேயே நேச்சரை பற்றி ரெஃபரன்ஸ் வந்துருச்சு. வென் நேச்சர் அண்டர்நீத் எ ஹீப் ஆஃப் ஜாரிங் ஆட்டம்ஸ் லே அண்ட் குட் நாட் ஹீவ் ஹர் ஹெட். அப்போ நேச்சர் வாஸ் பவர்லெஸ். அதனால் என்ன பண்ண முடியல, நேச்சரால் தன்னை ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியல. ஸோ நேச்சர் வாஸ் நாட் ஏபிள் டு ஹீவ் ஹர் ஹெட்ன்றாரு. விச் மீன்ஸ் இட் வாஸ் நாட் ஏபிள் டு ஆர்கனைஸ் இட் செல்ஃப், இட் வாஸ் நாட் ஏபிள் டு ரைஸ் இட் செல்ஃப். எழுந்திருக்க முடியல அப்படின்னு அர்த்தம். ஹீவிங்னா அதான் அர்த்தம். இட் வாஸ் நாட் ஏபிள் டு ரைஸ். த டியூன்ஃபுல் வாய்ஸ் வாஸ் ஹர்ட் ஃப்ரம் ஹை. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா த டிவைன் வாய்ஸ் வாஸ் ஹர்ட், விச் மீன்ஸ் காட்ஸ் மியூசிக். ஓகேவா? அப்போ தான் கடவுள்கிட்ட இருந்து ஹெவன்லேருந்து அந்த டிவைன் மியூசிக்னுடைய சத்தம் கேட்டுச்சு. அப்படி கேட்கும்போது அரைஸ் ஈ மோர் தேன் டெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேர் வாஸ் அ கமாண்ட். ஒரு கமாண்ட் வருது என்னன்னா, தட் கமாண்ட் brought லைஃப் ஃப்ரம் டெட். இறப்பிலிருந்து உயிர்ப்பிச்சதே எதுனா அந்த டிவைன் மியூசிக் தான் சொல்றாரு. சி அகெயின் ஐம் எக்ஸ்பிளைனிங் தீஸ் லைன்ஸ். சி ஓப்பனிங் லைன்ஸ் என்ன சொல்றாருன்னா, த யூனிவர்ஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் மியூசிக்ன்றார். ஹெவன்லி ஹார்மனியில் தான் இந்த யூனிவர்ஸே ஃப்ரேம் ஆச்சு. ஃப்ரேமிங் இந்த சென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆச்சு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி, அதாவது இந்த யூனிவர்சல் ஃப்ரேம் ஆகிறதுக்கு முன்னாடி நேச்சரால் கூட என்ன பண்ண முடியல அப்படின்னா டிஸார்டர்டாக இருந்தது, ஆர்கனைஸ்டாக இல்லை. தெர் வாஸ் கன்ஃபியூஷன். த நேச்சர் வாஸ் நாட் ஏபிள் டு ரைஸ் இட் செல்ஃப். பை தட் டைம் த டிவைன் வாய்ஸ் வாஸ் ஹர்ட். மேலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. ஸோ தட் இஸ் அ கிரியேட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ ஒரு கமாண்ட் வருது, ஒரு கட்டளை வருது. அந்த கட்டளை என்ன அப்படின்னா அரைஸ் ஈ மோர் தேன் டெட். ஸோ இறப்பிலிருந்து உயிர்ப்பிக்கிற அந்த பவர் வந்ததே இந்த டிவைன் மியூசிக்லேருந்து தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ த யூனிவர்ஸ் வாஸ் கிரியேட்டட் த்ரூ டிவைன் மியூசிக், டிவைன் ஹார்மனி. அப்போது கிரியேஷனுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? தெர் வாஸ் அ கேவோட்டிக், தெர் வாஸ் அ கேவோஸ், தெர் வாஸ் அ டிஸார்டர். அதுதான் ஜாரிங் ஆட்டம்ஸ்ன்னு சொன்னார். அப்போ அந்த டிவைன் மியூசிக் தான் என்ன பண்ணுச்சு? இட் brought ஆர்டர் அண்ட் லைஃப். அந்த மியூசிக்கால தான் ஒரு ஆர்டர் லைஃபே வந்தது அப்படின்னு சொல்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டென்ஸாக இன்னும் முடியல. தென் கோல்ட் அண்ட் ஹாட் அண்ட் மாய்ஸ்ட் அண்ட் ட்ரை. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் லைன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல 4 எலமெண்ட்ஸை பற்றி பேசுகிறார். கோல்ட், ஹாட், மாய்ஸ்ட், ட்ரை. அப்படியே ஆப்போசிட்ஸ். இந்த இடத்துல 2 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. ஓகேவா? 2 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஒன்று பாலிசிண்டெட்டன், அதாவது அடுத்தடுத்து பக்கத்துலேயே
நம்ம வந்து கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது பேர் பாலிஸ் இண்டென்ட்ன்னு சொல்லுவாங்க. இதில பாருங்களேன், தென் கோல்ட் அண்ட் ஹாட், அன்மாய்ஸ்ட், அண்ட் ட்ரை. ஜென்ரலா ஒரு சென்டென்ஸ ஃப்ரேம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? கடைசியா தான் அண்ட் யூஸ் பண்ணுவோம். மேபி இங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்கலாம்? தென் கோல்ட், ஹாட், மாய்ஸ்ட் அண்ட் ட்ரைன்னு அவர் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா இங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு வேர்டுக்கு முன்னாடியுமே அண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபார் த போயட்டிக் குவாலிட்டி. ஸோ அப்ப இதுக்கு பேர் பாலிஸ் இண்டென்டன். அதே மாரி இன்னொரு விஷயம் இருக்குங்க. ஆன்டிதீசிஸ் இருக்கு. வாட் இஸ் ஆன்டிதீசிஸ்? கோல்ட், ஹாட், மாய்ஸ்ட், ட்ரை. பக்கத்து பக்கத்திலேயே ஆப்போசிட் வேர்ட்ஸ், கான்ட்ராஸ்டிங் வேர்ட்ஸ் இங்க வருது. ஸோ அதனால இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் கால்ட் ஆன்டிதீசிஸ். ஸோ இப்ப என்ன சொல்ல வராரு? இந்த 4 கிளாசிக்கல் எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? அந்த குவாலிட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இன் ஆர்டர் டு தேர் ஸ்டேஷன்ஸ் லீப் அண்ட் மியூசிக்ஸ் பவர் ஒபே. இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே தே ஆர் மூவிங் in order to their station sleep. So they are moving into their proper positions. எப்படி? Through divine music. It is a continuation of the previous lines. அந்த previous lines என்ன சொல்றாருன்னா, "Ye arise from the dead" ன்னு சொன்னாரா? ஓகேவா? அப்போ அந்த மியூசிக் கேட்ட உடனே தான் இந்த கோல்டு, ஹாட், மாய்ஸ்ட், ட்ரை. இப்போ நீங்க பார்க்கலாம். நீ அப்படியே கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்டுக்கு போங்களேன். ஜெனசிஸ்ல பார்த்தீங்கன்னா பைபிள்ல காட் கிரியேட்டட் வேர்ல்டு. காட் கிரியேட்டட் வேர்ல்டு சொல்லும்போது முதல்ல என்ன பண்ணார்? லெட் தேர் பி லைட் அப்படின்னு சொன்னார். முதல்ல ஒளி உண்டாகுக அப்படின்னு சொன்னார். முதல்ல லைட்டை தான் படைச்சார். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணார்னா நைட்டையும் பகலையும் பிரிச்சாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடலை படைச்சாரு. கடல்ல இருக்க உயிரினங்களை படைச்சாரு. இப்படி நாம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு நாளும் என்னென்ன படைச்சாருன்னு நம்ம அப்படியே பார்ப்போம். ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த கிரியேஷனை இங்க கொண்டு வந்து காமிக்கிறார். ஸோ அந்த டிவைன் மியூசிக் மூலமா அந்த கோல்ட், ஹாட், மாய்ஸ்ட் அண்ட் ட்ரை இது எல்லாமே ஒரு ஆர்டரா அவருடைய ப்ராப்பர் பொசிஷன்ஸுக்கு வந்ததுக்கான காரணமே டிவைன் மியூசிக் தான். ஸோ அண்ட் மியூசிக்ஸ் பவர் ஒபே. அப்போ மியூசிக் உடைய பவர், அந்த டிவைன் மியூசிக் உடைய பவரை ஒபே பண்ணதால தான் இவங்களால என்ன பண்ண முடிஞ்சது? அது கரெக்டான ஆர்டருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றார். ஸோ திஸ் from harmony, from heavenly harmony. Again repetition. It's a repetition. ஏன்னா இது முதல்லயே சொல்ற அதே லைன். From harmony, from heavenly harmony, this universal frame began. So this is repetition. அப்போ அந்த heavenly music மூலமா தான் இந்த உலகமே படைக்கப்பட்டுச்சு. From harmony to harmony, through all the compass of the notes it ran. அப்போ என்ன அர்த்தம்? இந்த யூனிவர்ஸே எப்படி ஆப்ரேட் ஆகுது? த்ரூ திஸ் ஹார்மனி தான். இந்த டிவைன் மியூசிக்கால தான் இந்த இந்த யூனிவர்ஸே ஆப்ரேட் ஆகுது. அதை காம்பஸ்ன்னு சொல்றது இந்த இடத்துல. ஸோ அந்த ரெப்படிஷன் குறிக்கும்போது எதை எம்ஃபசைஸ் பண்றாருன்னா, ஸோ தி ஆரிஜின் ஆஃப் கிரியேஷனை பற்றி சொல்லிட்டு அகெயின் ஹி சேஸ் ஆல் த காம்பஸ் ஆஃப் த நோட்ஸ் இட் ரேன் த டயபசன் க்ளோசிங் ஃபுல் இன் மேன். இந்த இடத்துல டயபசனுங்கிறது என்னன்னா இட்ஸ் அ மியூசிக்கல் செட்டிங். ஓகே, அதுதான் டயபசன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காம்பஸ் ஆஃப் நோட்ஸ்ன்னு ஒன்று சொல்கிறார். காம்பஸ் ஆஃப் நோட்ஸ் இட் ரேன்னு சொல்கிறார் இல்லையா? இட் டினோட்ஸ் ரேஞ்ச் ஆஃப் மியூசிக். ஸோ அது டயபசன் பாருங்க. இட்ஸ் அ க்ளோசிங் ஃபுல் இன் மேன். அந்த லாஸ்ட் லைன் கடவுள் படைச்சிட்டு கடைசியாக யாரை படைச்சாரு? கடைசியாக தான் மனுஷனை படைச்சார் இல்லையா? ஸோ அவர் உலகத்தை படைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்காக மனுஷனை படைச்சாரு? இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தன் வேணுமேன்னு சொல்லி தான் கடவுள் வந்து மனுஷனை படைச்சாரு. ஸோ அப்போ அந்த கம்ப்ளீஷன், அந்த கிரியேஷனுடைய கம்ப்ளீஷன் எங்க இருக்குது? த டயபசன் க்ளோசிங் ஃபுல் இன் மேன். அப்படிதான் முடிக்கிறார் பாருங்க இந்த லைனை. ஸோ அந்த ஃபுல் மியூசிக்கல் ஸ்கேல் தான் டயபசன். அந்த கம்ப்ளீஷன், அந்த கிரியேஷனுடைய கம்ப்ளீஷன் எங்க தெரியுமா இருக்கு? இன் ஹியூமன் பீயிங்ஸ். மனுஷனை படைச்சதுல தான். அப்போ இது எல்லாத்தினுடைய படைப்புக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா டிவைன் மியூசிக். ஸோ ஹி கன்சிடர்ஸ் மேன் இஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கிரியேஷன். கிரியேட் பண்ணதுலேயே கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சது மனுஷனை தான். ஓகேவா? ஸோ ஹீ இஸ் அ ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கிரியேஷன். அப்போது அந்த ஹியூமன் பீயிங்ஸை கிரியேட் பண்ணது அந்த டயபசன், அந்த ஒரு முழுமையே எங்கே அமைஞ்சது? அந்த ஃபுல் மியூசிக்கல் ஸ்கேல் எங்கே இருக்குதுன்னா பை கிரியேட்டிங் மேன். ஸோ த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா டிஸ்கிரைப்ஸ் த கிரியேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ் படைக்கப்பட்டதும் எப்படி? இந்த டிவைன் ஹார்மனி மூலமாக. அதுக்கு முன்னாடி டிஸார்டராக இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் ஆகி இந்த ஹெவன்லி மியூசிக்கல் கமாண்ட் மூலமாக தான் ஆர்கனைஸ் ஆகுது. இட் brought ஆர்டர் டு நேச்சர். அதே மாதிரி இது இந்த ப்ராசஸ் எங்கே போய் கரெக்டாக முடியுதுன்னா இன் மேன். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன் கல்மினேட்ஸ் இன் மேன். ஸோ ஹீ இஸ் அ கம்ப்ளீஷன் ஆஃப் கிரியேஷன். அப்போது இது எந்த குறிக்குதுன்னா இந்த ஸ்டான்ஸா ஆஸ் அ ஹோல் ஒரு ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் ஆஃப் காஸ்மிக் ஆர்டர் எங்கே இருக்குது? மியூசிக் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்.
See, figures of speech used in this stanza. Personification. See, the nature could not heave her head. அப்போ இயற்கையால் தன்னுடைய தலையை நிமிர்த்த முடியலை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ இங்கே ஹியூமன் குவாலிட்டி கொடுக்கப்படுறது. இது பர்சானிஃபிகேஷன். மெட்டஃபர். ஹெவன்லி ஹார்மனி. சி, ஹெவன்லி ஹார்மனி என்னது? இட்ஸ் அ கிரியேட்டிவ் ஃபோர்ஸாக சொல்கிறார். அந்த ஹெவன்லி ஹார்மனி தான் என்ன ஆகுது? படைக்கிற அந்த திறமை, படைக்கிற பவர் அதுக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னார். மியூசிக் ஹேஸ் அ கிரியேட்டிவ் ஃபோர்ஸ். And I told you Paul is indented, then cold and hot and moist and dry. See, it's a deliberate insertion of conjunctions. It's called Paul is indented. And we can find alliteration, heavenly harmony, ha ha sound repeat ஆகுது. It's an alliteration. And you can find the pallilogy. What is pallilogy? Repetition for emphasis. And the harmony என்ற வட திரும்ப சொல்றார் இல்லையா? From harmony to harmony. It's called pallilogy in பேர். ஓகேங்களா? Pallilogyனா so repeating the words for emphasis. Second stanza. What passion cannot music raise and quell? See, ஆரம்பத்தில் படைக்கிற திறமையே எங்கே இருந்தது? இந்த மியூசிக் கிட்ட இருந்துச்சுன்னு சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, see, he starts it with a question, rhetorical question. What passion cannot music raise and quell? இங்கே கொஸ்டின் மார்க் இல்லை, பட் இங்கே என்ன இருக்குதுன்னா ஆச்சரியக்குறி இருக்குது. பட் அது கிட்டத்தட்ட வந்து ரெட்ரிக்கல் கொஷினாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். என்ன சொல்கிறாருன்னா, மியூசிக்கால் எல்லா ஹியூமன் ஃபீலிங்ஸுமே என்ன பண்ண முடியுமா? கிரியேட் பண்ணவும் முடியும், அதை ஆசுவாசப்படுத்தவும் முடியும். ஸோ ரெய்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரியேட் அ இமோஷன். குவெல் அப்படின்னா அதை காம் பண்ணுறது, அதை ஆசுவாசப்படுத்துறது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான இமோஷன்ஸ் அவனா இருக்கட்டும், அந்த இமோஷனை கிரியேட் பண்ணவும் முடியும், அழிக்கவும் முடியும். எதனால்? மியூசிக்கால். ஸோ மியூசிக் கேன் கண்ட்ரோல் ஆல் த ஹியூமன் ஃபீலிங்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன். வென் ஜூபால் ஸ்ட்ரக் த கார்டட் ஷெல். ஸோ நவ் ஹீ இஸ் alluding to the biblical கேரக்டர். ஸோ ஒரு பிப்ளிக்கல் கேரக்டர் கூட அல்யூட் பண்ணுறார். அந்த அல்யூஷன் யாருன்னா ஜுபால். சி, வென் ஜுபால் ஸ்ட்ரக் த கார்டட் ஷெல். சி, ஜுபாலுங்கிறது பிப்ளிக்கல் ஃபிகர். he was mentioned in the book of Genesis. He is described as the father of all who play the lyre and pipe. ஸோ லயரையும் பைப்பையும் யாரெல்லாம் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஃபாதர் அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் ஆகிருக்கும். எதுலனா புக் ஆஃப் ஜெனசிஸில். ஸோ விச் மீன்ஸ் he is regarded as a originator of musical arts. அப்போது மியூசிக்கல் ஆர்ட்ஸினுடைய ஆரம்பமே இவர் தான் மியூசிக்கை கிரியேட் பண்ணாருன்ற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பிலீஃப் இருக்குது. ஸோ அந்த ஜுபால்ன்றவர் அந்த கார்டட் ஷெல், ஓகே, இட்ஸ் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகேவா? அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் வந்து ப்ளே பண்ணும்பொழுது என்ன நடந்ததுன்னா, ஹிஸ் லிசனிங் பிரதரன் ஸ்டுட் அரவுண்ட். அதை கேட்ட எல்லாருமே எழுப்பப்பட்டாங்க. அண்ட் ஒண்டரிங் ஆன் தர் ஃபேஸஸ் ஃபெல் டு வர்ஷிப் தட் செலஸ்டியல் சவுண்ட். ஸோ அந்த சத்தம் முதல் முறையாக எல்லாரும் கேட்குறாங்களாம். அந்த கார்டட் ஷெல் அவர் ப்ளே பண்ணும்போது அவரை சுற்றி இருந்து அந்த மியூசிக்கை, அந்த சவுண்டை கேட்ட உடனே த பீப்புள் கேதர்ட் அரவுண்ட் ஹிம். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியத்தில் இருந்து நிற்கிறாங்க. தே வேர் ஒண்டர்ட். என்னடா சத்தம் இது? அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா, த சவுண்ட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த ஹெவன். ஸோ டு வர்ஷிப் தட் செலஸ்டியல் சவுண்ட், அந்த செலஸ்டியல் சவுண்டை வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கடவுளுடைய சத்தமாக நினச்சி. ஸோ தே ஸ்டார்டட் வர்ஷிப்பிங் தட் செலஸ்டியல் சவுண்ட். ஜுபால் அது சொல்லும்போது. ஸோ பீப்புள் கேதர்ட், ஓகேவா? அவங்கள சுற்றி வந்துட்டு தே வேர் அமேஸ்ட். ஸோ தே ஃபால் டவுன், தே ஸ்டார்டட் வர்ஷிப்பிங் த சவுண்ட். Less than a god, they thought there could not dwell within the hollow of that shell. See, இந்த கண்டினியூவாக நீங்கள் படித்தா தான் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த லைன் 2 லைனும் சேர்த்து படித்தா தான் புரியும். என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஹாலோ, அந்த ஷெல்லுக்குள்ளே, ஓகேவா, கார்டட் ஷெல் தான் இல்லையா, அந்த ஷெல்லுக்குள்ளே எதுவுமே இருக்காது. அப்போ அந்த ஷெல்லுக்குள்ளே கடவுள் தான் இருந்தாகணும், கடவுளை தவிர்த்து வேறு யாராலையும் உள்ளே போக முடியாது அப்படின்னு நம்பினாங்க. ஸோ லெஸ் தேன் அ காட் they thought there could not dwell. அப்போ கடவுளை தவிர்த்து வேற யாராலையும் அந்த ஷெல்லினுடைய ஹாலோக்குள்ளே போக முடியாது. அப்போது என்ன அர்த்தம்? அப்போ கடவுள் தான் அந்த சத்தத்தை கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னு நம்பினாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு மியூசிக் கிரியேட்டட். ஸோ தட் ஸ்போக் ஸோ ஸ்வீட்லி அண்ட் ஸோ வெல்.
அந்த சத்தம் கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, இட் வாஸ் சோ வெல். இட் வாஸ் அ டிவைன் லைக் சவுண்ட். ஸோ வாட் பேஷன் கேனாட் மியூசிக் ரைஸ் அண்ட் குவெல் இட்ஸ் அ ரெப்படிஷன். திருப்பி முதல் லைனில் திருப்பி ரிப்பீட் பண்ணுறார். அப்போ என்ன அர்த்தம்? ஸோ திஸ் திஸ் மியூசிக் கேன் ரைஸ் அண்ட் குவெல் த இமோஷன்ஸ். இட் கேன் எக்ஸைட் அண்ட் இட் கேன் காம் த இமோஷன்ஸ்னு சொல்கிறார். அப்போ இந்த செகண்ட் ஸ்டான்ஸால் ஹி டாக்ஸ் அபவுட் கார்டட் ஷெல். அது பர்டிகுலர்லி ஜுபாலுடைய அல்யூஷன் சொல்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன் திஸ் ஸ்டான்ஸா the poet says music has a power to control the human feelings. அது பர்டிகுலர்லி எதை அல்யூட் பண்ணி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுபாலினுடைய டிவைன் மியூசிக். See, figures of speech used in this stanza. It starts with a rhetorical question. What passion cannot music raise and quell? So, alliteration. Spoke so sweetly. Sa sound. Alliteration sound. And hyperbole இருக்கு. என்னன்னா music is considered as a divine and godlike character. So, it's a hyperbole. It means exaggeration. I told you there is a biblical allusion. Jubal என்ற கேரக்டர் வந்து biblical allusion. And you can find repetition. ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து திருப்பி லாஸ்ட் லைனில் ரிப்பீட் ஆகுது. வாட் பேஷன் cannot மியூசிக் குவெல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ரைஸ் அண்ட் குவெல். ஸோ இட்ஸ் அ ரெப்படிஷன். தேர்ட் ஸ்டான்ஸா. சரி, இந்த தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன பண்ணுறாருன்னா, he says that music can arouse warlike emotions. ஸோ warlike emotions-ஐ கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தேர்ட் ஸ்டான்ஸா. ஸோ லைக் எந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணுறாருன்னா ட்ரம்பட் அண்ட் ட்ரம். ஸோ இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறாரு. ஸோ தே கிரியேட் கரேஜ் அப்படின்னு சொல்கிறார். சி த ட்ரம்பட்ஸ் லவுட் கிளாங்கர். சி ஹியர் கிளாங்கர் அப்படிங்கிற அந்த சவுண்டு இட்ஸ் அன் அனமோட்டோபோயா. ஓகேவா? ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அனமோட்டோபோயா, அந்த கிளாங்கர். ஸோ அப்போ ட்ரம்பட்டுடைய சத்தத்தை அப்படியே வந்து இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ த ட்ரம்பட்ஸ் லவுட் கிளாங்கர் எக்ஸைட்ஸ் அஸ் டு ஆர்ம்ஸ். அப்போது அந்த ட்ரம்பட்னுடைய சத்தம் கேட்கும்பொழுது இட் என்ன ஆகுது? இட் மோட்டிவேட்ஸ் த சோல்ஜர்ஸ் டு டேக் அப் த வெப்பன்ஸ். ஆர்ம்ஸ்னால் இங்கே வெப்பன்ஸ். ஸோ அப்போ அந்த ட்ரம்பட்டோடைய சத்தம் கேட்டோன்னே எல்லோரும் என்ன பண்ணுவோம்? தே வில் பி மோட்டிவேட்டட். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இட் இஸ் அ டைம் டு வார். ஓகேவா? இந்த வாருக்கான நேரம் இது. அப்போ நம்ம உடனே என்ன பண்ணோம்? வாரில் போய் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு தே யூஸ் டு டேக் தேர் ஆர்ம்ஸ், டேக் அப் தேர் வெப்பன்ஸ். ஸோ அந்த ட்ரம்பட்டோட சத்தம் அதை இக்னைட் பண்ணும் அவங்கள. with shrill notes of anger and mortal alarms. ஸோ அந்த ஷில் நோட்ஸ்ன்னு சொல்கிறார். அந்த ஷில் நோட்ஸ் வந்து ஷார்ப் சவுண்ட்ஸ். அந்த ட்ரம்பட்டோட சத்தத்தை சொல்கிறாரு. அந்த ஷார்ப் சவுண்ட்ஸ் என்ன பண்ணும்? இட் கிரியேட்ஸ் ஃபியர் அண்ட் ஆங்கர் ரெண்டுமே. பிகாஸ் வாரில் ரெண்டு இருக்குது. ஒன்று கோபமும் வெளிப்படும், பயமும் வெளிப்படும். சி அந்த ஆங்கர் அண்ட் மார்டல் அலார்ம்ஸ். மார்டல் அலார்ம்ஸ் எதை மீன் பண்ணுதுன்னா ஃபியரை மீன் பண்ணுது. ஓகேவா? ஸோ தட் சவுண்ட், தட் ஷில் நோட்ஸ் create fear and anger. The double beat, he says. The double beat of the thundering drum. See, அந்த ரெப்படிஷன்ஸ் பார்க்குறது இல்லையா? இந்த அந்த டபுள்ன்ற சவுண்டுமே அந்த அந்த ட்ரம்முனுடைய சத்தத்தை இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. டபுள். ஸோ அப்போ இதுவுமே என்னது? கிட்டத்தட்ட இட்ஸ் ஆல்சோ ஒன்று வந்து இமிட்டேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரெப்படிஷன், இன்னொன்று ஆனமட்டோபைக் வேர்ட், அதையும் சொல்லலாம். Okay, so it beat of the thundering drum cries, hark the foes come. அப்போ இது என்ன சொல்லும்? அந்த ட்ரம் வந்து இட் இஸ் வார்னிங். அந்த க்ரைஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? வார்னிங் த சோல்ஜர்ஸ். என்னன்னு? த எனிமி இஸ் கம்மிங். ஹாக் த ஃபோர்ஸ் கம். ஸோ ஃபோர்ஸ்னா யார்? எனிமீஸ். சி எனிமீஸ் எல்லாம் வந்துட்டாங்க, ப்ளீஸ் பி அவேர். ஓகேவா? ஸோ உஷாராக இருங்க, நீங்கள் இப்போ வாருக்கு தயாராக இருங்க. பிகாஸ் எனிமி இஸ் அப்ரோச்சிங். நம்ம எதிரிகள் வந்து அப்ரோச் ஆகிட்டாங்க, கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் இட் இஸ் டூ லேட் டு ரிட்ரீட். ஸோ அந்த ட்ரம்மோட சவுண்டு என்ன சொல்லுதுன்னா நமக்கு, ஒன்று இட் இஸ் வார்னிங் த சோல்ஜர்ஸ் தட் த எனிமி இஸ் அப்ரோச்சிங். இன்னொன்று என்ன சொன்னால் இட் இஸ் கமாண்டிங் த சோல்ஜர்ஸ் டு அட்டாக் இமீடியட்லி. சார்ஜ்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் கமாண்டிங். ஸோ சார்ஜ். ஸோ இட் இஸ் டூ லேட் டு ரிட்ரீட். ஸோ தெர் இஸ் நோ டைம் டு எஸ்கேப். இன்னும் டைம் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது. ரிட்ரீட்னா என்ன அர்த்தம்? இனிமேல் நம்ம பின்வாங்க முடியாது. வி ஹாவ் டு கோ ஃபார்வர்ட். ஸோ வி ஹாவ் டு ஃபார்வர்ட். எதுக்கு? நம்ம அந்த போரில் கலந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ திஸ் இஸ் அ தேர்ட் ஸ்டான்ஸா. ஸோ இந்த தேர்ட் ஸ்டான்ஸால் ட்ரம்பட்டோட சவுண்டை பற்றி பேசுகிறாரு. ட்ரம்பட் சவுண்ட் அந்த ட்ரம் சவுண்ட். ஸோ ட்ரம்பட்டோட ஷில் நோட்ஸ் என்ன பண்ணுதுன்னா பயத்தையும் கோபத்தையும் கிரியேட் பண்ணுது.
யார்கிட்ட? சோல்ஜர்ஸ் கிட்ட இடையில. ட்ரம்மோட சவுண்ட் என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் வார்னிங் த சோல்ஜர்ஸ் தட் எனிமி இஸ் அப்ரோச்சிங் அண்ட் இட் ஆல்சோ கமாண்ட்ஸ் த சோல்ஜர்ஸ் டு மூவ் ஃபார்வர்ட் டு ஃபைட் இன் த வார். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் பாருங்க, மியூசிக் வந்து சூதிங்காக மட்டும் இல்லை, இட் கேன் இன்சைட் வயலன்ஸ் அண்ட் ஆக்ஷன். அப்போது ஆஸ் அ ஹோல் தி ஸ்டாண்ட்ஸ் ஷோஸ் ஹவு war instruments like the trumpet and the drum stimulate the சோல்ஜர்ஸை எப்படி இக்னைட் பண்ணுது அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ட்ரம்பட்டும் ட்ரம்மும் வந்து சோல்ஜர்ஸை எப்படி வந்து தூண்டுது அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் ஸ்டாண்ட்ஸா. அனமட்டோபையா நம்ம பார்க்குறோம், டபுள் 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 பீட், அப்புறம் மியூமிக்ஸ் ட்ரம்மிங் சவுண்ட் இருக்குது இல்லையா, அது இட் இஸ் அன் அனமட்டோபையா. கிளாங்கரும் அனமட்டோபையா தான். அண்ட் வி கேன் சி அலிட்ரேஷன், ஷில் சவுண்ட்ஸ் அண்ட் தண்டரிங் ட்ரம். ஸோ இது எல்லாமே ரெப்படிஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட் அண்ட் வி கேன் ஃபைண்ட் ரெப்படிஷன். அது நம்ம நிறையவே பார்த்தோம். அண்ட் there is a personification in the third stanzaல of the thundering drum cries ன்னு சொல்றாங்க, which means drum is crying like a human. வார்னிங் நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்போ ட்ரம் வந்து மனுஷனுடைய குவாலிட்டி கொடுத்து அது வந்து சத்தம் போடுது, அது வார்ன் பண்ணுதுன்ற மாதிரி கொடுத்துருக்கிறதால இட்ஸ் அ பர்சானிஃபிகேஷன். ஃபோர்த் ஸ்டான்ஸா, see the soft complaining flute in dying notes discovers the woes of hopeless lovers. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் பாருங்கள், ஒவ்வொரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மியூசிக்கல் எஃபெக்ட் இருக்குதுன்றதை பற்றி சொல்லிட்டு வராரு. இந்த ஸ்டான்ஸால் எதை பற்றி பேசுகிறாருன்னா ஃப்ளூட்டை பற்றி பேசுகிறார். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வயலண்ட்டாக சொன்னார், ஆங்கரை க்ரியேட் பண்ணுற மாதிரியும் பயத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரியும். ஆனால் இன்ட்ரெஸ்டில் பாருங்கள், சாஃப்ட் கம்ப்ளைனிங் ஃப்ளூட் ஹி சேஸ். அப்போ என்ன அர்த்தம்? த ஃப்ளூட் கேன் ப்ரொடியூஸ் ஜென்டில் மியூசிக். நாட் ஓன்லி தட், sad and emotional music. அது தேர்ட் லைனில் பாருங்கள், the woes of hopeless lovers. அப்போ the flute symbolizes melancholy emotions. சோகத்தை குறிக்கிறது தான் இந்த flute. So the sound of the flute gradually fades in dying notesன்னு சொல்றாரு. dying notesனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய சத்தம் குறையுது, fading. the woes of hopeless lovers. அப்போ என்ன அர்த்தம்? அந்த அன்ஃபுல்ஃபில்டு லவ்வை குறிக்கிறது தான் அந்த woes of hopeless lovers. ஸோ அன்ஃபுல்ஃபில்டு லவ் இஸ் ரிவீல்டு அந்த ஃப்ளூட்டோட சத்தத்தில். அந்த சோகமான அந்த சத்தத்தை கேட்கும்போது தட் ரெப்ரசன்ஸ் த அன்ஃபுல்ஃபில்டு லவ், அவருடைய சஃபரிங் இதில் தெரியுது. ஸோ த மியூசிக் ஹியர் எக்ஸ்பிரஸஸ் அ பெயின் ஆஃப் லவர்ஸ் ஹூஸ் dirge இஸ் whispered பை த வாப்ளிங் லூட். dirge மீன்ஸ் ஃபியூனரல் சாங், சோகமான பாட்டு, ஓகேவா? ஸோ அந்த dirge வந்து எதில் கேட்குதுன்னா, இட் இஸ் whispered பை த லூட். ஸோ லூட்ன்றது இன்னொரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த லூட் மூலமாக இந்த dirge, ஓகேவா, இந்த சோகமான பாட்டு வெளிப்படுது. ஸோ த லூட் சாஃப்ட்லி அக்கம்பனிஸ் த சாரோ. அந்த ஃப்ளூட் பாடுச்சு இல்லையா, ஃப்ளூட் மூலமாக வர அந்த ஹோப்லெஸ் அண்ட் சஃபரிங், அந்த பெயின். ஸோ அதை கூடவே எதுவும் அக்கம்பனி ஆகுதுன்னா லூட்டும் அக்கம்பனி பண்ணுமா. ஸோ இந்த இடத்துல வாப்ளிங்கிறது இட்ஸ் அ சவுண்ட், ட்ரெம்பிளிங் சவுண்ட், மியூசிக்கல் சவுண்டு தான் குறிக்குது. ஓகே, ஸோ இன் திஸ் ஸ்டான்ஸா he talks about flute and lute. அந்த ஃப்ளூட்டும் லூட்டும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, மியூசிக்கல் எஃபெக்ட் வந்து சோகத்தை, மெலன்கலி ஃபீலிங் அண்டு அன்ஃபுல்ஃபில்டு லவ். த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இன் திஸ் ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா, ஃப்ளூட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியும் லூட் வந்து விஸ்பர் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ இது வந்து பர்சானிஃபிகேஷன். ஸோ கம்ப்ளைனிங் அண்ட் விஸ்பரிங், இது இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹியூமன் குவாலிட்டிஸ் தான். ஸோ அதை வந்து உயிரில்லாத பொருளுக்கு அங்கே ஏற்றி சொன்னதால இட்ஸ் அ பர்சானிஃபிகேஷன். ஃபிஃப்த் ஸ்டான்ஸா, ஷார்ப் வயலின்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால வயலினை பற்றி பேசுகிறார். ஷார்ப் வயலின்ஸ் ப்ரொக்ளைம் த ஜெலஸ் பேங்ஸ். ஸோ இப்போ வயலின்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இட் ப்ரொடியூசஸ், ப்ரொக்ளைம்னா இந்த இடத்துல ப்ரொடியூசஸ் ஷார்ப் அண்ட் இன்டென்ஸ் சவுண்ட்ஸ், த ஜெலஸ் பேங்ஸ்ன்னு சொல்கிறார். அப்போ வயலின்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? பேஷனேட் இமோஷன்ஸ், ஸ்ட்ராங்கான பேஷனேட்டான இமோஷன்ஸை இங்கே வந்து வெளிப்படுத்துது. லைக் எது மாதிரினா, jealous pangs and desperation சொல்றாரு. So jealousy and despair. So despair means losing hope. ஓகே, நம்பிக்கை இழந்த ஒரு சிச்சுவேஷன், அதான் டெஸ்பரேஷன் சொல்லுவோம். ஸோ த violins represent these emotions. So the music expresses jealousy and despair, fury, frantic indignation. See, அடுத்தது பாருங்க, the emotions grow stronger here. fury, furyனா கோவம், anger, and frantic அப்படின்னா madness.
அப்போ இந்த இமோஷன்ஸ் எல்லாமே பாருங்கள், தே வர் நாட் சாஃப்ட். இது எல்லாமே கொஞ்சம் வயலண்ட்டான இமோஷன்ஸ். இந்த இமோஷன்ஸும் எது கிரியேட் பண்ணுமா? வயலன்ஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ டெப்த் ஆஃப் பெயின்ஸ் அண்ட் ஹைட் ஆஃப் பேஷன். ஸோ ஹியர் த மியூசிக் ரிஃப்ளெக்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம் சஃபரிங்ஸ், டெப்த் ஆஃப் பெயின்ஸ் அண்ட் ஹைட் ஆஃப் பேஷன். வலியும் குறிக்குது, ரொம்ப ஹைட்டாக ரொம்ப டீப்பான இமோஷனையும். பேஷன்னா என்ன அர்த்தம்? இமோஷன். ஸோ இதையுமே எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா வயலன்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ். ஸோ ஃபார் த ஃபேர் டிஸ்டெயின்ஃபுல் டேம். ஸோ ஆல் தீஸ் இமோஷன்ஸ் ஆர் காஸ்ட் பை க்ரூவல் உமன். ஓகே, அது லாஸ்ட்டாக டேம்னு முடியுது பாருங்க. ஸோ பை க்ரூவல் ஆர் ரிஜெக்டிங் உமன். So in the fifth stanza, it discusses about violin. So that represents strong emotions like jealousy, desperation, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கர் அண்ட் மேட்னஸ். ஸோ இந்த இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே எது ரெப்ரசன்ட் பண்ணுது? இந்த வயலினோட மியூசிக் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஃபார் த ஃபேர் அண்ட் டிஸ்டெயின்ஃபுல் டேம். ஸோ அந்த பேஷன் இருக்குது இல்லையா, இது எல்லாமே எதுக்காக? ஆல் தீஸ் இமோஷன்ஸ், இந்த இமோஷன்ஸ் எல்லாமே யார் காஸ் பண்ணுறா? ரிஜெக்டிங் உமன் ஆர் அ க்ரூவல் உமன். ஸோ இட் சஜஸ்ட் அன்ரெக்யூட்டட் லவ். இதுவுமே அன்ஃபுல்ஃபில்டு லவ் தான். ஸோ த ஸ்டான்ஸா ஷோஸ் ஹவு வயலின் எக்ஸ்பிரஸஸ் இன்டென்ஸ் இமோஷனல் டர்மாயில்ஸ். அதாவது ரொம்ப ஆழமான இமோஷன்ஸை எப்படி வயலின் வெளிப்படுத்துது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த ஸ்டான்ஸா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃப்ளூட் பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக தான் வெளிப்படுத்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வயலின் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவனுடைய பேஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஸோ பர்சானிஃபிகேஷன் இருக்குது. வயலன்ஸ் ப்ரொக்ளைம்னு இருக்குது இல்லையா. ஸோ இட்ஸ் அ பர்சானிஃபிகேஷன். அண்ட் ஃப்ரான்டிக் ஃபியூரின்றது அல்லிட்ரேஷன். சிக்ஸ்த் ஸ்டான்ஸா. பட் ஹோ வாட் ஆர்ட் கேன் டீச், வாட் ஹியூமன் வாய்ஸ் கேன் ரீச், த சேக்ரட் ஆர்கான்ஸ் ப்ரைஸ். ஸோ இவ்வளவு நேரம் என்ன சொன்னாருன்னா, ஃப்ளூட்டை பற்றி பேசினார், லியூட்டை பற்றி பேசினார், வயலின், அதுக்கு முன்னாடி ட்ரம்பட், ட்ரம், இந்த மாதிரி வேரியஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணார். ஆனால் இங்கே ஸ்பெஷலாக ஆர்கானை பற்றி பேசுகிறார். வாட் ஆர்ட் கேன் டீச், வாட் ஹியூமன் வாய்ஸ் கேன் ரீச். அப்போது எந்த கலையால், எந்த ஹியூமன் வாய்ஸால் அந்த சேக்ரெட் மியூசிக் கிரியேட் பண்ணுற அந்த ஆர்கனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆர்கான்லேருந்து வருது இல்லையா அந்த சேக்ரெட் மியூசிக். அந்த சேக்ரெட் மியூசிக்கை வேறு எந்த ஆர்ட்டால், வேறு எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாலேயோ, வேறு எந்த ஹியூமனாலேயோ வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு ரெட்ரிக்கல் கொஷின் கேட்குறாரு. அப்போ ஆர்கனுடைய இம்பார்ட்டன்ஸ் இங்கே தெரியுது நமக்கு. ஸோ ஒய் ஆர்கன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் ஆர்கன் symbolizes divine and religious music. So it is not an earthly emotion. Notes inspiring holy love, he says. அப்போ என்ன அர்த்தம்? அந்த ஆர்கன்லேருந்து வர அந்த மியூசிக், நோட்ஸ்னால் இந்த இடத்துல மியூசிக். ஸோ அந்த ஆர்கன்லேருந்து வர நோட்ஸ் இட் இன்ஸ்பயர்ஸ் ஹோலி லவ், விச் மீன்ஸ் ஸ்பிரிச்சுவல் லவ். நோட்ஸ் தட் விங் தேர் ஹெவன்லி வேஸ் டு மெண்ட் த கொயர்ஸ் அபவ். அப்போ என்ன பண்ணுது இந்த மியூசிக் அந்த ஆர்கான்லேருந்து வர மியூசிக் என்ன பண்ணுதுன்னா, இட் ரைசஸ் அப்வர்ட். எப்படின்னா லைக் விங்ஸ். சி நோட்ஸ் தட் விங்குன்றாரு, அது உயர்ந்து போகுது. ஓகேவா? அதாவது தனக்கு பறந்து எங்கே போகுதுன்னா, இட் மூவ்ஸ் டுவர்ட் ஹெவன். தட் விங் தேர் ஹெவன்லி வேஸ், ஹெவனை நோக்கி போகுது. எதுக்காகனா டு மென் த கொயர்ஸ் அபவ். பிகாஸ் இந்த ஆர்கன்லேருந்து வர மியூசிக் எங்கே போய் ஜாயின் ஆகுதுன்னா, இட் கோஸ் அபவ் அண்ட் இட் ஜாயின் த ஹெவன்லி கொயர். விச் மீன்ஸ் அந்த ஹெவன்லி கொயர்னா யார்? அங்கே ஹெவனில் ஏஞ்சல்ஸ் ஆர் ப்ரைசிங் த காட், தேவர் வர்ஷிப்பிங் காட். அப்போ அந்த ஏஞ்சல்ஸோட கொயரோட இந்த ஆர்கானோட மியூசிக் போய் ஜாயின் ஆகுமா. அப்போ இட் சஜஸ்ட் அ கனெக்ஷன் பிட்வீன் எர்த் அண்ட் ஹெவன். அப்போ இந்த ஹெவனையும் எர்த்தையும் கனெக்ட் பண்ணுறது எது? ஆர்கானோட மியூசிக். ஸோ ஆர்கானோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிறாருங்க. ஸோ நோ ஆர்ட் ஆர் நோ ஹியூமன் வாய்ஸ் கேன் எக்ஸ்பிரஸ் த கிரேட்னஸ் ஆஃப் த சேக்ரட் மியூசிக் தட் கம்ஸ் ஃப்ரம் ஆர்கான். ஓகேவா? அந்த ஆர்கன்லேருந்து வர மியூசிக்கு வேறு யாராலும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை ஹோலி லவ், விச் மீன்ஸ் ஸ்பிரிச்சுவல் லவ். ஓகேவா? ஸோ ஹெவன்லி லவ்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த நோட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஹெவனுக்கு போய் ரீச் ஆகி அங்கே இருக்கிற ஹெவன்லி கொயர், விச் மீன்ஸ் ஏஞ்சல்ஸோட கொயரோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. டு மெண்டுனா என்னத்தை? போய் கனெக்ஷன், மெண்ட் த கொயர்ஸ் அபவ். ஸோ திஸ் ஸ்டான்ஸா ஷோஸ் த ஹையஸ்ட் பவர் ஆஃப் மியூசிக், பர்டிகுலர்லி ஆர்கன். ஸோ ஆர்கன் தான் என்ன பண்ணுது? இட் ப்ரொடியூசஸ் டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஹார்மனி. அண்ட் he says
Music connects humans and God. ஸோ ரெட்ரிக்கல் கொஷின் பார்க்குறோம். இதில் வாட் ஆர்ட் கேன் டீச் அண்ட் ஹியூமன் வாய்ஸ் கேன் எக்ஸ்பிரஸ் த சேக்ரட் மியூசிக்னு சொன்னார் இல்லையா, இட் இஸ் அ ரெட்ரிக்கல் கொஸ்டின். அண்ட் வி கேன் ஃபைண்ட் பர்சானிஃபிகேஷன் ஆல்சோ, நோட்ஸ் தட் விங் தர் ஹெவன்லி வேஸ்ன்னு சொல்கிறார். ஸோ இங்கேருந்து பறந்து போகுதான் நோட்ஸு, ஓகேவா. ஸோ நோட்ஸ் விங் தேர் வே. ஸோ திஸ் இஸ் அ பர்சானிஃபிகேஷன். 7th stanza. Orpheus could lead the savage race. So now he talks about Orpheus. So he is a legendary musician, mythical god. Okay, so mythology la Orpheus is a god of music. So he is a legendary musician. So our music enna pannuna, it has a power to civilize the savage people. Savage na yaru, wild people, savage race, which means who are not cultivated. ஸோ அந்த சேவேஜ் ரேஸை கூட என்ன பண்ண முடியுதுன்னா, இட் கேன் சிவிலைஸ். ஆர்ஃபியஸோட மியூசிக் அந்த அன்சிவிலைஸ்டு பீப்புளை சிவிலைஸாக மாற்றுது. அண்ட் ட்ரீஸ் அன்ரூட்டட் லெஃப்ட் தேர் பிளேஸ். ஆர்ஃபியஸோட மியூசிக்கை கேட்டால் மரங்கள் கூட தன்னுடைய இடத்த விட்டு நகர்ந்து போகுமா. அண்ட் ட்ரீஸ் அன்ரூட்டட், ரூட்னா என்ன, வேர், அந்த வேர்லேருந்து வேரோட பிடுங்கிக்கிட்டு லெஃப்ட் தேர் பிளேஸ், அந்த இடத்த விட்டு மூவ் ஆகிடும். ஒய்? ஃபாலோயிங் த லயர். அந்த ஆர்ஃபியஸ் வந்து அந்த லயரை மியூசிக்கில் அந்த லயரை ப்ளே பண்ணிக்கிட்டு பாடிக்கிட்டு போகும்போது அந்த மியூசிக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ட்ரீஸ் யூஸ் டு ஃபாலோவான். அந்த மரங்கள் எல்லாமே அவர் பின்னாடி நகர்ந்து போயிடுமா. சீக்வாஷியஸ்ன்னு சொல்கிறாங்க. சீக்வாஷியன்ஸ் மீன்ஸ் ஃபாலோயிங்னு அர்த்தம். ஸோ த ஈவன் ட்ரீஸ் யூஸ் டு மூவ் ஃப்ரம் த ரூட்ஸ், வேரை விட்டுட்டு போகும், ஃபாலோயிங் த லயர். ஸோ இட்ஸ் அ லயர் இஸ் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். பட் பிரைட் சிசிலியா, ஸோ ஆர்ஃபியஸோட மியூசிக் இவ்வளோ பவர் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. சேவேஜ் ரேஸையும் சிவிலைஸ் பண்ணுது, மரங்கள் கூட நகர்ந்து போகுது. ஆனால் சிசிலியாவுடைய சாங் இருக்குது இல்லையா, சிசிலியாவினுடைய மியூசிக் இருக்குது இல்லையா, எதுலேருந்து வருது? ஆர்கான்லேருந்து. பட் பிரைட் சிசிலியா raised the wonder higher. அப்போது என்ன சொல்கிறா, சிசிலியா ஹேஸ் அ மியூசிக்கல் பவர் விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர்ஃபியஸ். ஆர்ஃபியஸை விட அதிகமான பவர் யார்கிட்ட இருக்குன்னா சிசிலியாவோட ஆர்கனில் இருக்குது. வென் டு ஹர் ஆர்கன் ஓக்கல் பிரீத் வாஸ் கிவன். அவருடைய ஆர்கனுக்கு, அந்த ஆர்கனில் ஓக்கல் பிரீத் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விச் மீன்ஸ் இன்கேஸ் சிசிலியா வந்து அந்த அந்த ஆர்கனை ப்ளே பண்ணி அதோட பாடினாங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்னா அண்ட் ஏஞ்சல் ஹர்ட், அது ஹெவனில் இருக்கிற ஏஞ்சல் கூட கேட்குமா. அண்ட் ஸ்ட்ரெயிட் அப்பியர்டு, அங்கேருந்து கீழே வந்துடும். எதுக்குன்னா இங்கே தான் ஹெவன் இருக்குது அப்படின்னு நம்பி. ஸோ மிஸ்டேக்கிங் எர்த் ஃபார் ஹெவன். ஸோ பிகாஸ் அந்த ஆர்கான்லேருந்து வர அந்த மியூசிக் வந்து ஹெவன்லி மியூசிக்காக இருக்கும். அப்போ அந்த ஹெவன்லி மியூசிக் வந்து இந்த ஏர்த்தில் அந்த ஆர்கான்லேருந்து வெளியே வந்தால் அந்த அந்த மியூசிக்கை ஒரு ஏஞ்சல் கேட்கும்பொழுது இந்த பூமி தான் ஹெவன் அப்படின்னு மிஸ்டேக்கிங்காக தவறுதலாக நினச்சிக்கிட்டு கீழே இறங்கி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல. ஸோ ஹர் மியூசிக் ஈக்குவல்ஸ் ஹெவன்லி பர்ஃபெக்ஷன். ஸோ ஈவன் த ஏஞ்சல் டிசன்ஸ் ஃப்ரம் த ஹெவன், ஹெவன்லேருந்து கீழே இறங்கி வந்துடுவாங்க, இதுதான் ஹெவன், அது கிடையாது அப்படின்னு நம்பி. ஸோ திஸ் இஸ் ஹவு இன் திஸ் ஸ்டான்ஸா த போயட் கம்பேர்ஸ் ஆர்ஃபியஸ் அண்ட் சிசிலியா. ஸோ ஆர்ஃபியஸே வந்து இஸ் அ காட் ஆஃப் மியூசிக் இன் மித்தாலஜி. பட் அவரை விட கிரேட் யாருன்னு சொல்கிறாங்கன்னா சிசிலியாவை சொல்கிறாரு. ஸோ த ஸ்டான்ஸா கம்பேர்ஸ் ஆர்ஃபியஸ் அண்ட் சிசிலியா. ஓகே, 10. ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இன் திஸ் ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா we can find allusion. Cecilia, Orpheus, they were alluded. Okay. And the trees moving is an hyperbole, and the angels mistaking the earth for heaven it's also hyperbole, exaggeration, over exaggeration. Personification இருக்கு. Trees unrooted left their place அப்படிங்கிறது sequentious of the layer, which means trees following the music, மியூசிக்கை ஃபாலோ பண்ணிட்டு அந்த மரங்கள் நகர்ந்து போகுது அப்படிங்கிறது இட்ஸ் அ personification. The last stanza, grand chorus. See, as from the power of sacred lace, the spheres began to move. அப்போது அந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணுதுன்னா இட் வாஸ் செட் இன் மோஷன், விச் மீன்ஸ் ஆரம்பத்தில் இப்போ வந்து நம்ம எந்த சானட்டோட எந்த ஸ்டான்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக்கு போயிடணும். அப்போ இந்த யூனிவர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்பியர்ஸ் இருக்குது இல்லையா, ஸ்பியர்ஸ்னால் என்ன, இந்த பூலோகம், ஓகேவா. ஸோ இந்த உலகமே பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் டு மூவ் பை த சேக்ரட் மியூசிக். அந்த ஹெவன்லி மியூசிக்கால தான் இந்த ஸ்பியர்ஸே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்பியர்ஸ் மூவ் ஆகலாம் என்ன அர்த்தம், இந்த உலகம் நகரலைன்னா என்ன ஆகும், இட் இஸ் நாட் லிவிங்னு அர்த்தம் இல்லையா. அப்போது
இதை கிரியேட் பண்ணது சேக்ரட் மியூசிக் தான். அண்ட் இட் இஸ் அ ஒன் விச் செட் தெம் இன் மோஷன். ஸோ சேக்ரட் லேஸ்ங்கிறது இடத்துல டிவைன் சாங்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ அண்ட் சங் த கிரேட் கிரியேட்டர்ஸ் பிரைஸ் டு ஆல் த பிளஸட் அபவ். அப்போ இங்கே என்ன, த யூனிவர்ஸ் யூஸ் டு பிரைஸ் காட். அப்போது இந்த ஸ்பியர்ஸ் கிரியேட் பண்ணதே இந்த சேக்ரட் மியூசிக் தான். அதுவே என்ன பண்ணுதுன்னா, இட் ஸ்டார்டட் சிங்கிங் த காட்ஸ் பிரைஸ். கடவுளை புகழ்ந்துட்டு இருக்கு எது, இந்த உலகமே. டு ஆல் த பிளஸட் அபவ். ஸோ அப்போ மியூசிக் என்ன பண்ணுது இப்போ, த மியூசிக் கனெக்ட்ஸ் கிரியேஷன் அண்ட் த டிவைன் பிரைஸ். கிரியேஷன் என்னது, இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா க்ரீச்சர்ஸுமே இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ். அப்போது இந்த ஹேர்த்தையும் ஹெவனையும் கனெக்ட் பண்ணுற பவர் எங்கே இருக்குது, த மியூசிக் ஹேஸ். ஸோ when the last and dreadful hour this crumbling pagan shall devour. அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் அண்ட் ட்ரெட்ஃபுல் ஆர், வாட் இஸ் அ லாஸ்ட் அண்ட் ட்ரெட்ஃபுல் ஆர், த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். உலகம் முடிவுன்னு ஒன்று இருக்குன்னு பைபிள் சொல்லுது இல்லையா, அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு, அது லாஸ்ட் அண்ட் ட்ரெட்ஃபுல் ஆர். அப்போ அந்த கடைசி காலம், அந்த கடைசி நேரம் வரும்பொழுது, ஓகேவா, அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வரும்பொழுது என்ன ஆகும், திஸ் கிரம்பிளிங் பேஜன் ஷல் டிவோர். ஸோ இந்த இடத்துல கிரம்பிளிங் பேஜன்ட்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தை சொல்ல, த டெம்பரரி வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி ஆடிக்கிட்டு இருக்காங்களே அந்த ஆட்டம் எல்லாமே என்ன ஆகுமா, அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ when the day of judgment comes, the temporary world will be destroyed, will be devoured சாப்பிட்றோம், ஓகேவா. ஸோ it will be destroyed. The trumpet shall be heard on high. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன சத்தம் கேட்கும், the trumpet sound will be heard from heaven on high. ஸோ ட்ரம்பட்டோட சவுண்டு கேட்கும். ஸோ இது வந்து பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ். ஜட்ஜ்மெண்ட் டேல இது நடக்கும்னு பைபிள் சொல்லுது. ஸோ த டெட் ஷல் லிவ், த லிவிங் டை. அப்போ அந்த நேரத்தில், அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில், கடைசி நாளில் அந்த ட்ரம்பட்டோட சத்தம் கேட்கும்பொழுது இறந்தவர்கள் எல்லாமே உயிர்ப்பிப்பாங்க, அண்ட் உயிரோடு இருக்கிறவங்களாம் இறப்பாங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இது வந்து பிப்ளிக்கல் அல்யூஷன் தான் இது. ஸோ த டெட் ஷல் லிவ், த லிவிங் டை, அண்ட் மியூசிக் ஷல் அன்டியூன் த ஸ்கை. அப்போ என்ன பண்ணும், மியூசிக் வில் கண்ட்ரோல், ஓகேவா. எது அன்டியூன் அர்த்தம், ஸ்கையை கிரியேட் பண்ணதே யாருன்னு ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன பார்த்தோம், ஃப்ரம் டிவைன் ஹார்மனி த யூனிவர்ஸ் வாஸ் கிரியேட்டட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ லாஸ்ட் லைன் என்ன சொல்லுது பாருங்க, அண்ட் மியூசிக் ஷல் அன்டியூன் த ஸ்கை. அப்போ எந்த மியூசிக் வந்து ஆரம்பத்தில் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணிச்சோ அதே மியூசிக் வில் டிஸ்ட்ராய் இட், ஓகேவா. அன்டியூன்னா அதான் அர்த்தம். ஸோ த மியூசிக் விச் கிரியேட்டட் த யூனிவர்ஸ் வில் டெஸ்ட்ராய் த யூனிவர்ஸ். அதே மியூசிக் இதை டெஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ மியூசிக் கண்ட்ரோல்ஸ் அ பிகினிங் அண்ட் எண்ட். அப்போ யூனிவர்ஸுடைய ஆரம்பத்தையும் முடிவையும் கண்ட்ரோல் பண்ணுறது எதுனா இந்த மியூசிக் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ த போயம் பிகின்ஸ் வித் கிரியேஷன் த்ரூ மியூசிக் அண்ட் எண்ட்ஸ் வித் டிஸ்ட்ரக்ஷன் த்ரூ மியூசிக். ஸோ திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் த போயம். ஆரம்பத்தில் படைக்கப்படும் சொன்னார், முடியும் பொழுது அது வந்து இந்த உலகத்தினுடைய முடிவே எங்கே இருக்குது, அந்த ட்ரம்பட் சவுண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ மியூசிக் இஸ் த அல்டிமேட் காஸ்மிக் பவர். ஸோ த கோரஸ் ஷோஸ் மியூசிக் கவர்ன்ஸ் போத் த கிரியேஷன் அண்ட் த டிஸ்ட்ரக்ஷன், ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறார். ஸோ வி ஹாவ் அ பிப்ளிக்கல் அல்யூஷன். அந்த ஜட்ஜ்மெண்ட் டே இருக்குது இல்லையா, இட்ஸ் அ பிப்ளிக்கல் அல்யூஷன். அண்ட் வி ஹாவ் ஆன்டிதீசிஸ், டெட் ஷல் லிவ், லிவிங் டை. ஸோ பக்கத்துலேயே, அதாவது ஆப்போசிட் கான்ட்ராஸ்டிங் டேர்ம்ஸ் பக்கத்துலேயே வந்து அதுக்கு பேர் ஆன்டிதீசிஸ்ன்னு பார்த்தோம். ஸோ வி ஹாவ் ஆன்டிதீசிஸ் ஆல்சோ. அண்ட் பர்சானிஃபிகேஷன், மியூசிக் அன்டியூன்ஸ் த ஸ்கை அப்படின்னு சொல்கிறார், மியூசிக் வில் டிஸ்ட்ராய் த ஸ்கை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் அ பர்சானிஃபிகேஷன். ஸோ திஸ் இஸ் வாட் அ சாங் ஃபார் சென்ட் சிசிலியாஸ் டே. ஸோ எ சாங் ஃபார் சென்ட் சிசிலியாஸ் டேஸ் இஸ் ரிட்டன் பை ட்ரைடன். இதில் அவர் என்ன பண்ணார்னா, சென்ட் சிசிலியா டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எழுதப்பட்ட போயம் தான் அது. ஸோ ஹீ டாக்ஸ் அபவுட் மியூசிக். மியூசிக் ஹேஸ் டிவைன் பவர். அந்த டிவைன் பவர் என்ன அப்படின்னா, இட் கேன் கிரியேட் த வேர்ல்ட் அண்ட் இட் ஆல்சோ கேன் டெஸ்ட்ராய் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாலையும் ஒவ்வொரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. கடைசியாக ஆர்கனை பற்றி சொல்கிறாரு. ஸோ ஆர்கன் தான் வந்து மியூசிக்கல், அதாவது டிவைன் பவரோட ஒரு கனெக்ஷன் கொடுக்கறது ஆர்கன் தான் சொல்கிறாரு. ஃபைனலி ஹி ஆல்சோ சேஸ் ஆர்ஃபியஸை விட பவர்ஃபுல்லான மியூசிஷியன் யாருன்னா சென்ட் சிசிலியான்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் எ சாங் ஃபார் சென்ட் சிசிலியாஸ் டே.